எங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காசு இல்ல. ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டிடுறத விட 4 பெரிய மனுஷங்க கிட்ட மண்டிட்டா குறைஞ்சா போயிடும். என்னமோ உலகத்துல இல்லாத நியாயத்தை இவர்தான் நிலைநாட்ட போறாராம். லஞ்சம் வாங்க மாட்டாரா, தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாராம். உலகத்தையே இவர்தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையில இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகுற வரைக்கும் நீ கத்துறதை நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்காரர் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்புடவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏகாம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்ல ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி, 1 லாரி ஓடுது. நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க. என்னத்த கண்டீங்க? என்ன கண்டேன்டி? என்னை கண்டேன். நீ சொன்ன பாரு, ஏடி ஏகாம்பரம், ரைட்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை. எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நிலைச்சு இருந்திருக்கீங்களா? அங்க தகராறு. எவனாவது பெரிய மனுஷனை அடிக்க வேண்டியது, உடனே அவன் உங்க ஊரை விட்டு மாத்த வேண்டியது. பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க சின்னத்தனமா நடக்கும்போது நான் என் கடமை செய்யறேன். 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னாலும் வாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதயசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன். சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் ஃபவுண்டேஷன். சார், சர்மன் சார், நமஸ்காரம். அடே குறுக்கலா, வணக்கம். முகத்தையே காணோம். குடும்பத்தை எல்லாம் கூட்டு வந்துட்டீங்கல்ல? வீடெல்லாம் அமக்கலமா இருக்கு. சம்சாரம் நல்லா இருக்கா? சௌக்கியமா இருக்கான்னு? கோயில் சாவியை கொடுத்தா பரவாயில்ல. சாவியா? ஓ, அது என்கிட்ட தானே இருக்கு. கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். இத கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்தாங்க, பூஜை எல்லாம் அமக்களமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர். ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டியிருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனு. ஏங்க கோயில் அந்த வேலை கிளம்பாமே? நான் எடுக்கல. நீங்க ஒண்ணு கோயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே வேலு பைய, அவனை காணோமா? அந்த வேலை நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லடி. நான் பதறி போயிட்டேன். யாரது? புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரே, அவரோட சம்சாரம். என்ன சேர்மன் சார், பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10,000 ரூபாய் வாங்குனீங்க. வேலையும் கிடைக்கல, பணமும் வந்து சேரல. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான். வந்த உடனே போட்டு கொடுத்துறேன். ஆட்டுக்குட்டியா? ஆமா. என்னது வேலைங்க? நாகலிங்க, நீங்க வெயில்ல வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஜில்லா ஜில்லா, என்னப்பா? மாமாவை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சேர்மன் இங்க இருக்கேன். உங்க பொண்ணா சார்? பின்ன என்ன, வேற ஒருத்தர் வீட்டு பொண்ணா வளர்க்கிறேன்? என் பொண்ணே தான். நான் அனாத ஆசிரமமா நடத்துறேன். என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு. அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன். பையன் பேர் என்ன? போர்டா? நீங்க புறப்படலாம். நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க. பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க.
இப்படி வீசணும்டா கம்பு. கம்பா விசிறிய கம்பு. டேய், இங்க எங்கடா வந்த? கம்பு கம்பு மேல பட்ட போது அந்த பக்கம் போய் நில்றா. நான் போக மாட்டேன். நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன். நீயா? உனக்கு ஏன்டா இந்த வம்பெல்லாம்? உன் உடம்புக்கு ஒத்துக்கிறாது. அப்படி போய் நில்லுப்பா. கம்பு கம்பு மேல பட்ட போது போ. போடா போ. போடா போடா. என்னங்கப்பா இது? இவன் போனா போக மாட்டேங்கிறான்டா. பாருங்க என்ன, கம்பு விளையாட்டு கத்து கொடுங்கன்னா கத்து கொடுக்க மாட்டேன்றாரு. கம்பு விளையாட்டு தானே? வா என் கூட. என்னன்னா பூஜைக்கு நாழி ஆகல, என்ன நின்னு இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கு. கோவிலுக்கு புறப்பட வேண்டாமா? போகணும் தான். ஆனா உன்னை பிரிஞ்சு போறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. என்னமோ கடல் கடந்து போற மாதிரி தான் சொல்றேன். உன்னை விட்டு இந்த வாசப்படியே கிடக்க முடியல. நான் ஏண்டி கடலெல்லாம் கடந்து போறேன்? பகவான் பசியோட காத்துட்டு இருப்ப. சீக்கிரமா போய் பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் மட்டும் சீக்கிரம் வந்துருவா. அப்படியே பக்கத்திலேயே அம்பாள் இருக்கா. அவன் சாதம் மட்டும் பகவானுக்கு. போங்க, நான் பரியாசம் பண்ணாதீங்க. நான் யாரு? என்ன இது? போடி. அட வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. பாகி, யார் வந்திருக்கா பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது, நான் வரமாட்டேன். வந்து பாரு, நிஜமாடி. சரிங்க, உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். உங்க அப்பா வந்திருக்காரு. என்ன விளையாட்டு பொண்ணாவே வளர்த்துருக்கேன். எங்க அப்பா? நிஜமா சொல்றேனா பொய் சொல்றேனா? என்னம்மா? வாங்கப்பா, சௌக்கியமா இருக்கேனா? இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நிச்சயம்ப்பா. அவளுக்கு என்ன, உங்க பொண்ணு ராஜாத்தி மாதிரி இருக்கா. நீங்க இருந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன். வாங்க. நீங்க முதல்ல புறப்படுங்க. போனுங்கிறியா? வரமாமா, ஒரு வாரம் தங்கிட்டு போங்க. கைகள் அழிஞ்சாங்கப்பா. தமிழ்நாடு சாப்பிட்டு போலாம். அது